ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த எபிசோட் நேம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் கேட்டுக்கிறது தான், நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி விதவிதமான எபிசோட்ஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி வாங்க இப்போ எபிசோடை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹாய் மாம், குட் மார்னிங் அப்படின்ட்டு மகங்காரம் வரான். அம்மா குக்கிங்கில் பிஸியாக இருக்கா. குட் மார்னிங் மை சன், நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்குறா. என்ன நீங்கள் நல்லா தூங்க விட்டாதானே மாம் அப்படிங்கிறா மகன். ஏன்பா என்னாச்சு அப்படின்னு அம்மா கேட்குறா. நேற்று நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களே உங்கள் புது பாய் ஃப்ரெண்ட், அவன் கூட சேர்ந்து நீங்கள் 2 பேரும் போட்ட சத்தத்தில் எனக்கு தூக்கமே வரல. நானும் புரண்டு புரண்டு படுத்து பார்த்தேன், காதை பொத்தி பார்த்தேன், தூக்கம் போனது தான் மிச்சம். பேசாமல் என் ரூமை பழையபடி மாடிக்கே மாற்றிடலான் இருக்க மாம் அப்படிங்கிறான். அதை கேட்டு அவங்க அம்மாவும் சிரிக்கிறா. உனக்கு கேட்டுருச்சா ஸ்வீட்டி, என்ன பண்ணுறது, என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப குறும்புக்காரன், அடங்கவே மாட்டேங்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. மொச்சுன்னு பிரேக்ஃபாஸ்ட்டை தின்னுட்டு உட்காந்துருக்கான். ஜேம்ஸ், இதுதான் என்னோட ஸ்டெப்சன் அப்படின்னு அவனை அந்த ஜேம்ஸுக்கு அறிமுகப்படுத்துகிறா. அப்போ தான் தெரியுது இவன் ஸ்டெப்சன் அப்படின்னு. ஜேம்ஸும் ஹாய் விக்கி அப்படிங்கிறான். பதிலுக்கு விக்கியும் ஹாய்ன்னு சொல்கிறான். என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்னு விக்கி கேட்கவும், எஸ் மை சன், எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஏர்லியராக ஒர்க் இருக்குது, அதனால் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன், தப்பாக நினைக்காத. நீ உன் மாம் கூட உட்காந்து அவள் குக் பண்ண அந்த டெலிஷியஸான டின்னர் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக நான் அம்மா கூட உட்காந்து தான் சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், என்னை சன்னுன்னு மட்டும் கூப்பிடாத ப்ளீஸ். நான் ஒன்றும் உன்னோட பையன் கிடையாது. நீ எங்கள் அம்மாவோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டு. நீ எத்தனை நாளைக்கு அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னை சன்னுன்னு கூப்பிடாத அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறான். ஜேம்ஸுக்கு முகம் மாறி போகுது. என்ன சரி, இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? விக்கி இவ்வளோ கோவப்படுறான். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னா உன்னோட சன் எனக்கும் சன் மாதிரி தானே. அதுக்கு சிரியோ, நம்ம ஹீரோயின் பேர் சிரி, அவன் என் சொந்த பையனாக இருந்தா நீ அவனை சன்னுன்னு கூப்பிடலாம். அவன் என் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட பையன், அவனை எப்படி நீ சன்னுன்னு கூப்பிட முடியும்? அவன் எப்படி விரும்புகிறானோ அதே மாதிரி கூப்பிட்டுட்டு போயேன். எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறா. ஆனால் ஜேம்ஸுக்கு மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி விக்கிக்கு இந்த ஜேம்ஸை சுத்தமாக பிடிக்கல. அவன் மூஞ்சியும் முகரையும் அப்படின்னு முணங்கிட்டே நின்றுட்டு இருக்கான். சிரிக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் ஒத்து போகாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சு போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ள உரசிக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, என்ன சன் இப்போ சாப்பிட்றியா, லேட் ஆகுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு விக்கியும், இல்லை மாம், நான் குளிக்கணும், குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன், உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சிரியும், ஓகேப்பா, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்காக வழக்கம் போல் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஓட்டவாய் ஜேம்ஸு, விக்கி உனக்கு 20 வயசு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ஆயிடுச்சு, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு விக்கி திரும்ப கேட்க, பொதுவாக பசங்கன்னு பார்த்தீங்கன்னா 16-17 வயசுலேயே அம்மா அப்பா வீட்டை விட்டு அவனுக்கு பாட்டுக்கு அவனுக்கு வாழ்க்கையை தேடி கிளம்பிடுவானுங்க. நீ 20 வயசாயும் இன்னும் உங்கள் அம்மா கூடவே இருக்க, இது சரின்னு உனக்கு படுதா அப்படின்னு கேட்குறான். விக்கி கோபமாக அம்மாவை முறைச்சு பார்க்குறான். ஆனால் சிரிக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஜேம்ஸ், இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவன் என் கூட இருக்க விருப்பப்படுறான், இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு இடையில நுழைஞ்சு சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் ஜேம்ஸு, என்ன சரி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுகிற? இவன் வெளியே போனால் தானே இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், இவன் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். உன் கூடவே வீட்டில் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருந்தானா நாளைக்கு இவன் லைஃப்பை எப்படி இவன் தனியாக சமாளிப்பான்? அந்த அக்கறையில் தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறான். அதுக்கு விக்கியும், உங்கள் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு முகத்தை கடுமையாக வச்சுட்டு சொல்கிறான். பாரு சரி, நல்லது சொன்னாங்க கூட உன் ஸ்டெப்சனுக்கு ரொம்ப கோபம் வருது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சிரிக்கிட்ட சொல்லவும், என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ இப்போ வந்த பாய் ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னாடியும் பல பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு இருந்திருக்காங்க, யாருமே தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டதில்லை. ஆனால் நீ தான் தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்க நுழைக்கிற. நான் உன்னை பற்றி ஏதாவது கேட்டேனா நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றி நோன்ற அப்படின்னு விக்கி கோவப்பட, இடையில பூந்த அம்மாவும், ஓகே விக்கி, ஜேம்ஸ் உன் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சி சொல்கிறாரு, இதை நீ தப்பாக எடுத்துக்க வேண்டாமே அப்படிங்கிறா. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஜேம்ஸ், விக்கி என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எவ்வளவு நாள் இந்த வீட்டில் தங்கணும்னு நினைக்கிறானோ தாராளமாக தங்கலாம், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பாச்சு. நானும் தனியாக தானே இருக்கேன், எனக்கு பொழுதுபோக்குறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா
அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட விக்கியும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மாம் அப்படிங்கிறான். இதில் என்னப்பா இருக்கு, நீ உங்கள் அப்பா மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் என் முந்தானையை பிடிச்சிட்டே உங்கள் அப்பா என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாரு. ஆஃபீஸ்க்கு போக மாட்டார், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போக மாட்டார், எப்போ பார்த்தாலும் என் கூடவே தான். அதுவும் அந்த பெட்ரூமே கெதின்னு கிடப்பாரு. என்னை சமைக்கிறதுக்கு கூட விட மாட்டாரு. அவர் பசிக்கு என்னத்தான் சாப்பிடுவாருன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிறா. நல்ல அம்மா பையனுக்கு நல்ல அறிவுரை சொல்றா. ஏமா இதையெல்லாம் போய் உன் பையன் கிட்டவா சொல்லுவ? சரி, உன் டிசைன் அப்படி, நோண்டி நொங்கு எடுத்துட்டான்னு சொல்லு அப்படிங்கிறான் ஜேம்ஸு. இதை கேட்டு கோவப்பட்ட விக்கி, ஆமாம் நீ பண்ணாத எங்கள் அப்பா பண்ணியிருக்காரு, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு அவனை பார்த்து முறுக்க, ஜேம்ஸு சிரியா பார்த்து, சிரி இது டூ மச். அவன் என்னை என்னெல்லாம் பேசுகிறான், ஆனால் நீ அமைதியாக இருக்க. நான் உன்னை ஒன்றுமே பண்ணலையா? நேற்று நைட்டும் கூட நான் என்ன பண்ணினேன் அதை அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கோவப்படுறான். கூல் டவுன் ஜேம்ஸ், கூல் டவுன். அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பேசிட்டான். நீ வயசில் பெரியவன், அவன் கூட போய் சண்டை பிடிச்சிட்டு நான் இதையெல்லாம் போய் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுமா சொல்லு அப்படின்னு சொன்ன அம்மாவும், இதோ பாரு விக்கி கண்ணா, உங்கள் அப்பாவும் சரி என்னோட மற்ற பாய் ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி என்னை நல்லா நோண்டி நொங்கெடுத்தானுங்க. அதில் யாருமே குறை வைக்கல. அதுவும் கொப்பம் இருக்கானே, அவனோட 2 விரலும் சதாசர்வ காலமும் எங்கே இருக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்படி அது நோண்டிகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அவன் 2 விரலும் மூக்கு நோண்டிட்டு இருப்பான் அப்படின்னு ஜேம்ஸு விக்கியை வம்பு கிழக்கிறான். ஆனால் சரி விக்கியோட தோலை தொட்டு அவனை சமாதானப்படுத்துகிறா, சண்டை வேண்டாம் அப்படின்னு. வேணுன்ட்டே ஜேம்ஸு விக்கியை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக, ஆமாம் சரி நேற்று அந்த கால்ஃப் ஷாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். விக்கி ஒன்றும் புரியாமல் கால்ஃப் ஷாட்டா அப்படின்னு யோசிக்கிறான். அதாவது இந்த நாய் என்ன பண்ணியிருக்குன்னா, அவள் குகையை கால்ஃபோட குழி மாதிரி வச்சுட்டு இவன் பேட்டில் அந்த பாலை தட்டி அதுக்குள்ளே போட ட்ரை பண்ணியிருப்பான். இந்த மாதிரி மேட்ரு படங்களில் நிறையா இந்த மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். அதைத்தான் மீன் பண்ணுறான். விக்கி சின்ன பையங்கிறதால அவனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியுது. மாம் அப்படின்னு அம்மாவை பார்த்து, நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்குறான். அம்மா என்ன மறுக்கவா முடியும்? ஆமாம் விக்கி, அவன் கால்ஃப் ஸ்டிக்கை வச்சு நைட்டெல்லாம் உள்ளே விட்டு குத்திக்கிட்டே இருந்தான். ஆனால் ஏகப்பட்ட கோல் போட்டான் தெரியுமா? அதிலெல்லாம் ஜேம்ஸு கெட்டிக்காரன் தான் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸை குறும்பா பார்க்குறா. இன்னமும் ஜேம்ஸுக்கு மனசு ஆறல. விக்கியை வம்பு கிழக்கணும் அப்படிங்கிறதுக்காக, விக்கி நான் வேணா உனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்து தரட்டுமா? ஏன்னா அடிக்கடி உங்கள் அம்மாவை பார்க்க நான் வருவேன். இந்த மாதிரி கால்ஃப் ஷாட்டு, கிரிக்கெட் பேட் ஷாட்டு அப்படின்னு புது புது கேமெல்லாம் விளையாடுவேன். உனக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா, அதனால் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் காலியாக தான் இருக்குது, நீ வேணா அங்கே மூவ் ஆகுறதுனா சொல்லு, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறான். விக்கி கையை முறுக்கிறான். விட்டா அவன் மூஞ்சிலேயே பொக்குன்னு வச்சிருவான் போல இருக்கு. அந்தளவுக்கு அவன் மேலே அவனுக்கு ஆத்திரம். இந்த நாய் எப்போ தொலையும் அப்படிங்கிற மாதிரி கோபமாக நின்றுட்டு இருக்கான். ஜேம்ஸு, எதுக்காக தேவையில்லாமல் அவனை வம்பு கிழத்துட்டு இருக்கீங்க? அதான் சொல்லிட்டனே, அவன் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் ரூமில் இருக்கான். நீ உனக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ரூமில் வந்து பண்ண வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் அவனை நோண்டி விடுற அப்படின்னு சொல்கிறான். சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்ச ஜேம்ஸும் சிரி பக்கத்தில் வந்து அவள் சீட்லேயே சுளீர்னு ஒரு அடி வைக்கிறான். ஏய் ஜேம்ஸு, என்னது பையன் முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சிரி வெக்கப்படுறா. ஆனால் விக்கிக்கு செம கோபம் வருது. அவள் ட்ரெஸ்ஸு பாருங்க எவ்வளவு சின்னதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவள் பால் பண்ண பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு. ஒவ்வொரு காம்பளையும் 4 லிட்டர் பால் கறக்கலாம் போல் இருக்கு. ஜேம்ஸு செம்மையாக பால் கறந்துருப்பான். அவளை பின்னாடி தட்டினானா, தட்டிகிட்டே விக்கிக்கு வச்சுருந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்து அவன் வாயில் போட்டுட்டு போகிறான். திரும்பவும் வரும்போது அவள் பின்பக்கம் சுளீர்னு இன்னொன்று வைக்கிறான். பொறுத்துக்க முடியாத விக்கி, இதோ பார் ஜேம்ஸு, இவ்வளோ தான் லிமிட்டு, இதுக்கு மேலே எங்கள் அம்மாவை தொட்ட அப்புறம் நீ கெட்ட அப்படின்னு அவனை எச்சரிக்க. இதை பார்த்து கடுப்பான ஜேம்ஸு, என்ன சிரி இது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, உன்னை நான் அடித்தா இவனுக்கு என்ன, இவன் யார் இதெல்லாம் கேட்கறக்கு, நீ எதுவும் பேசவே மாட்டியா? நானும் பார்க்குறேன் ஆரம்பத்திலிருந்து நீ அவனுக்கு சப்போர்ட்டிவாகவே நின்றுட்டுருக்க. நீ என் சைடா அவன் சைடா, முடிவா சொல்லு அப்படின்னு கோபமாக சிரியா பார்த்து கேட்குறான். அவன் தான் இவனுக்கு சப்போர்ட்டே பண்ணலையே, அந்த கோபம். உடனே விக்கியும், என்ன அங்கே போய் எகிர்ற, இந்த வீட்டில் நான் தான் ஆம்பளை, எங்கள் அம்மாவை அடித்தா நான் கேட்காம வேற யார் வந்து கேட்பா அப்படின்னு அவங்ககிட்ட கோபமாக எகிர்ற விக்கியை ஒரு பூரிப்போட சிரி பார்த்துட்ருக்கா. விக்கி, நீதானா இது? சின்ன பையன் நினச்சிட்டு இருந்த, எப்படா தட்டி கேட்குற அளவுக்கு இவ்வளவு பெரிய ஆம்பளையான அப்படின்னு அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறா. சும்மா இருமாம், இவன் ரொம்ப நேரமாக உன்னை மரியாதை குறைவாக நடத்துகிறா. நீயும் பல்ல காட்டி காட்டி அவங்ககிட்ட சிரிச்சிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட தன்மானம் இல்லையா? என் முன்னாடி அவன் இந்த மாதிரி அடிக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விக்கியை கோபமாக ஜேம்ஸ் பார்க்குறான். சரி, ஃபைனலாக நீ இப்போ யார் பக்கம் அதை சொல்லு. என்னமோ அவன் பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என் அளவுக்கு அவன் வேலை செய்ய
முடியுமா சொல்லு அப்படின்னு சிரியை பார்த்து ஜேம்ஸு கோபமா கேட்குறான். ஆனால் சிரி பார்த்தீங்கன்னா, உன்ன மாதிரியா? நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை விட இவன் நல்லா வேலை செய்வான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பதிலுக்கு அவனுக்கு நோஸ் கட் கொடுக்குறா. ஓ, அப்படி போகுதா கதை? உன் சொந்த ஸ்டெப்சன் கூடவே நீ சம்பவம் பண்ண போறியா அப்படின்னு ஜேம்ஸ் கேட்கவும், ஆமா பண்ணுனா என்ன, இதுல ஏதாவது தப்பு இருக்கா ஸ்டெப்சன் அப்படின்னு விக்கியை பார்த்து கேட்குறா. அவனும் இதுல எந்த தப்பும் இல்லை, நானா அவனா அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்மளுக்கு போட்டி தானே முக்கியம், அந்த கோதால நான் இப்போ குதிக்க தயாராகிட்டேன், உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லவும், என் ஸ்டெப்சன் என்னை கூப்பிட்டா நான் வேண்டான்னா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரி அவள் பாய் ஃப்ரெண்டு முன்னாடியே அவளோட ஸ்டெப்சன்னை கட்டி தழுவுறா. இதை பார்த்து அவனும், சிரி இதெல்லாம் தப்பு வேண்டாம் அப்படின்னு அங்கே நடக்க போகிற சம்பவத்தை தடுக்க பார்க்குறான். ஆனால் அவங்க 2 பேரும் தயாராயிட்டாங்க. இனி அவங்கள தடுக்க முடியாது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் முன்னாடியே செம்மையாக சம்பவம் பண்ணுவாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா செம தரமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 லிட்டரு பால் ஜக்கு விக்கி செமையாக பெனஞ்செடுத்து அந்த பால் பண்ணையிலிருந்து பால் குடிப்பான். இதை எல்லாத்தையும் ஜேம்ஸ் தவிப்போட பார்த்துட்டு இருக்கிறான். செம தரமான சம்பவம். இந்த எபிசோடில் செம தரமான சம்பவம் இருக்கும். ஹீரோயின் செம 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 அழகாக இருப்பா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.